மே தினத்தில் உயிரிழந்த பேக்கரி உரிமையாளரின் நினைவாக புதுக்கோட்டையில் தொழிலாளர் மணிமண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. உழைப்பாளர் தினத்தன்று உயிரிழந்த உழைப்பாளியின் நினைவாக புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கொண்டான் விடுதி பகுதியில் உழைப்பாளர் மணிமண்டபம் ஒன்று எழுப்பப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மகாராஜ் பேக்கரியின் உரிமையாளரான சீனு சின்னப்பாவின் நினைவாக அவருக்கு சொந்தமான தோட்டத்தில் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த சீனு சின்னப்பா குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தனது 20வது வயதில் பக்கோடா, பிஸ்கட் தயாரிப்பில் ஈடுபட தொடங்கியுள்ளார். ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் வரை சைக்கிளில் சென்று தின்பண்டங்களை விற்பனை செய்யும் அளவிற்கு கடுமையான உழைப்பாளியாக சின்னப்பா இருந்துள்ளார். தின்பண்டங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்க சின்னப்பாவின் பேக்கரி தொழில் சூடுபிடித்துள்ளது. படிப்படியாக உயர்ந்த சீனு சின்னப்பா பேக்கரி மகாராஜ் என்ற பெயரில் 17 கிளைகளை தொடங்கி நடத்தி வந்துள்ளார். தொழிலாளர்களை தனது குடும்பத்தில் ஒருவராக பார்த்த சீனு சின்னப்பா தொழிலாளர்களுக்கு மருத்துவ உதவி, திருமணம், படிப்பு உள்ளிட்டவைகளுக்கான நிதியுதவி என பல்வேறு உதவிகளை செய்து வந்துள்ளார். சின்னப்பா சாரை பற்றி சொல்லணும்னா எங்களுக்கு அவங்க தான் கடவுள் மாதிரி. எல்லா வகையிலுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். இப்போன்னு இல்லை, ஸ்டார்டிங் ஆரம்பத்துலேருந்து எல்லாருக்குமே, எல்லா பணியாளர்களுக்கும், எல்லா தொழிலாளர்களுக்குமே எந்த விதமான நல்ல விஷயங்கள், நலத்திட்ட உதவிகள், வீடு சம்மந்தமாக, பிள்ளைங்க படிப்பு சம்மந்தமாக அனைத்து வகையான உதவிகளையும் அவர் கண்டிப்பாக நல்லாருக்கும் செய்வார். கடந்த 2022ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி தனது 69வது வயதில் சீனு சின்னப்பா உயிரிழந்தார். தந்தையின் நினைவாக மணிமண்டபம் கட்டியுள்ள சின்னப்பாவின் மகன் அருண்ராஜ், இது தனது தந்தைக்கான மணிமண்டபம் மட்டுமல்லாது உழைப்பாளர்களுக்கான மண்டபம் என்று தெரிவித்துள்ளார். அப்பாவுக்காண்டி மணிமண்டபம் கிடையாது, இது ஒரு உழைப்பாளிக்காலி ஒரு மணிமண்டபமாக அமைச்சிருக்கோம். இது ஒரு தியான மண்டபமாகவும், பொதுவாக நம்மளோட ஸ்டாஃப், நம்மளுடைய ஒர்க்கர்ஸ், ஆன்றவங்க எல்லாரும், குடும்பத்தார்கள், இங்கே இருக்கிற சரௌண்டிங் பீப்புள் எல்லாரும் வந்து இங்கே ஒரு கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு இடமா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு கமர்ஷியல் ரீதியாக நம்ம எதுவும் பண்ணலை. சீனு சின்னப்பாவின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மண்டபத்தில் குவிந்த தொழிலாளர்களும் பொதுமக்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். கடைசி வரை தொழிலாளர்களுடன் தொழிலாளியாக வாழ்ந்த சின்னப்பா உழைப்பால் எந்த உயரத்தையும் அடையலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். சன் செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் முகமது ஷேக் அப்துல்லா.